தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் இறைவனுக்கு முன்னிடம் கொடுத்து வாழ, இறைவனை தேர்ந்து கொள்ள, இறைவனுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க அருமையானதொரு அழைப்பை நமக்கு விடுக்கின்றது. பல நேரங்களில் நாம் இறைவனை முன்னிலைப்படுத்தாமல் நம்முடைய தனிப்பட்ட செயல்பாடுகளை, இந்த உலகு முன்னிறுத்துகின்ற காரியங்களை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்திருக்கின்றோம். எனவே அந்த தருணங்களையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே நாம் மீண்டுமாக திரும்பி வந்து அவரை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய நல்லதொரு வாழ்வுதனை வாழ வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நீர் உளம் கனிந்து உமடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உமது கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 3, 7 முதல் 8 மற்றும் 12 முதல் 13 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரின் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பால நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூர்கிறேன்.
இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாயிருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகளாயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவரை பின்பற்றினர். வானங்களை இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வுதரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வுதரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு. முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பெறலாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது. தீர்ப்புக்கள் கடல் போல் ஆழமானவை. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வதரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீருடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வுதரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வுதரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றன. உம்மை அறிந்தோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வுதரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 10 முதல் 17 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 10 முதல் 17 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதுமில்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன்.
இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நாம் பல செயல்களுக்கு ஆம் என்று சொல்லுகின்றோம், பல செயல்களுக்கு இல்லை என்று சொல்லுகின்றோம். இல்லை என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருப்பது கிடையாது. பல நேரங்களில் எல்லாமே ஆம் 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 என்கின்ற விதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது. பல நேரங்களில் நாம் இல்லை என்று சொல்ல தவறுகின்ற காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே பல இழப்புகளை அல்லது பல எதிர்பாராத நிகழ்வுகளை நாம் சந்தித்திருப்போம். எந்த இடத்தில் இல்லை என்று சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் இல்லை என்று சொல்ல தயங்கக்கூடாது. அவ்வாறு நாம் சொல்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் நம்முடைய மகிழ்ச்சியை இழக்காமல் இருப்போம், அல்லது பல நேரங்களில் நெறி தவறாமல் இருப்போம். நம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், ஈசோப்பின் கதைகள் என்கின்ற அந்த கதை தொகுப்பிலே உள்ள ஒரு கதை. ஒரு தந்தையும் மகனும் கழுதையின் மீது ஏறி தொடக்கத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். ஊர்க்காரர்கள் பலவித காரணங்களை சொல்லி அவர்களுடைய மனதை குழப்பி விடுவார்கள். இறுதியாக 2 பேரும் ஒரு கம்பிலே அந்த கழுதையை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள். கழுதை மிரண்டு அவர்களும் கீழே விழுந்து விடுவார்கள், கழுதையும் கிணற்றிலே விழுந்துவிடும். இந்த கதையினுடைய பொருள் கருத்து என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை திருப்திப்படுத்த முயலுகின்ற பொழுது நமக்குத்தான் இழப்பு. எல்லா நேரங்களிலும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பது அந்த கதையினுடைய விளக்கமாக பொருளாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நாம் இவ்வாறு செயல்படுவதன் காரணத்தினால்தான் வாழ்வின் மகிழ்ச்சியை இழக்கின்றோம், வாழ்வின் அர்த்தத்தையும் பல நேரங்களில் இழந்து போய்விடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தவறான பாதையை தெரிந்து கொண்டதை இயேசு ஆதங்கத்தோடு வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். நீரோடை போன்ற அவர்கள் நீரூற்றை போன்ற எண்ணெய் புறக்கணித்து விட்டார்கள், மாறாக தண்ணீர் தேங்காத குட்டை போன்ற பிற தெய்வங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்பது ஆண்டவரினுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் ஏராளம். அவர்கள் இனத்திலே சிறிய இனமாக இருந்தாலும் அவர்களைத்தான் அவர் தன்னுடைய மக்களாக தெரிந்தெடுத்தார். எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்தார். பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தை நோக்கி அவர்களை வழி நடத்தினார். அவற்றை எல்லாம் அந்த மக்கள் மறந்துவிட்டு, இறைவனை மறந்துவிட்டு, இறைவன் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த செயல்களை எல்லாம் மறந்துவிட்டு பிற தெய்வங்களை அவர்கள் நாடி சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த பிற தெய்வங்கள் அல்லது பிற தெய்வ வழிபாடு அவர்களுடைய கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருக்கின்றது. நீரோடை என்பது ஒரு சிறிய ஒரு பகுதியாக அல்லது சிறிய அளவிலே அது காணப்படுகிறது. நீரூற்றுக்கள் ஆரம்பிக்கக்கூடிய இடம் மிகவும் சிறியதாக இருக்கும்.
ஆனால் அந்த பெரிய குட்டை என்பது கண்மா என்பது பெரிய அளவிலே கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருக்கும். எனவே தான் இஸ்ராயேல் மக்கள் கடவுளை மறந்துவிட்டு அந்த களிப்பூட்டக்கூடிய பிற தெய்வங்களின் பால் தங்களுடைய கண்களை திருப்பினார்கள். அவர்கள் அங்கே அந்த பிற தெய்வங்களிடத்தில் நோ சொல்ல மறந்து விட்டார்கள், மறுத்து விட்டார்கள். அதே நேரத்தில் அவர்கள் கடவுளுக்கு நோ சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எனவே தான் தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்ராயேல் மக்கள் இழப்பை சந்திக்க ஆரம்பித்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் இப்படி நோ அல்லது இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்திலே இல்லை என்று சொல்லாமல் நாம் பல நேரங்களில் இறைவனுக்கு இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். இறைவன் சம்பந்தப்பட்ட செயல்களுக்கு, இறை வழிபாடுகளுக்கு, இறை காரியங்களுக்கு நாம் ஆம் என்று சொல்வதற்கு பதிலாக இல்லை என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இழப்பை சந்திப்பவர்களாக மாறி போய்விடுகின்றோம். இன்று நற்செய்தியிலும் ஆண்டவர் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். அந்த மக்கள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, அவர்களுடைய காது மந்தமாகிவிட்டது, அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். மாறாக சீடர்கள் அங்கே இயேசுவை தெரிந்து கொண்டார்கள். உங்களுக்கு அந்த பேரு கிடைத்திருக்கிறது, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி சீடர்களை இயேசு பாராட்டுவதாக பார்க்கிறோம். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தெரிவுகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? நாம் இந்த உலகு சார்ந்த காரியங்களுக்கு ஆம் என்று சொல்கிறோமா, அல்லது இறைவன் சார்ந்த காரியங்களுக்கு ஆம் என்று சொல்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நாம் இறைவனை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது இறைவனுக்கு எஸ், ஆம் என்று சொல்லி இந்த உலக காரியங்களை, இந்த உலக கவர்ச்சிகளை நாம் நோ என்று சொல்லி விலக்க தயாராக இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த தெரிவு நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய தெரிவாக இருக்கும். அது சிறிய நீரூற்றாக இருந்தாலும் கூட அது ஒவ்வொரு நாளும் வற்றாமல் நமக்கான வளத்தை கொடுத்து கொண்டே நம்முடைய வாழ்வை நல்வழிப்படுத்துவதாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட தேர்வை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள, இறைவனை முன்னிலைப்படுத்தி வாழ தேவையான இறையருள் வேண்டி இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள்
உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மில்லைதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி.
இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உல நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உல நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.